பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். प्रेज द लॉर्ड। परमेश्वर प्रभु यीशु मसीह के नाम से आप सभी को मैं स्वागत करती हूँ। உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமை உங்களை வழி நடத்தும். आपके अंदर परमेश्वर का बल जो है वो आपको चलाएगा। ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சகல பரிபூர்ணத்தோடு உங்களுக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். परमेश्वर यीशु मसीह को सारे परिपूर्णता को देते हुए आपके भीतर रखे हैं। எந்த குறைவுமே இல்லாத இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். और कोई भी कमी घटी नहीं है, वैसा यीशु मसीह आप में है। அவர்கிட்ட எந்த குறைவுமே கிடையாது. और उनके पास कोई भी कमी घटी नहीं है। அவர்கிட்ட பலவீனம் கிடையாது. उनके पास बलहीनता नहीं है। வியாதி இல்ல. और रोग नहीं है। பகையோ விரோதமோ பிரிவினையோ நம்மளோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து கிட்ட இல்ல. और कोई भी तरह का कड़वापन, विरोध, गुस्सा, ऐसा कुछ भी चीज यीशु मसीह में नहीं है। நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து கிட்ட ஜீவன் மாத்திரம்தான் இருக்குது. और हम में जो यीशु मसीह है उनके पास केवल जीवन ही है। எந்த குறைவுமே இல்லாம வெறும் நிறைவ மாத்திரம் பரலோகம் நமக்கு கொடுத்திருக்குது. और कोई भी कमी घटी नहीं दिए, परिपूर्णता को ही सिर्फ स्वर्ग हमें दिए हैं। பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். और फिलिपियों का 4 अध्याय का 19वां वचन में ऐसा लिखा है कि मेरा परमेश्वर अपने ऐश्वर्यता में आपके सारे कमी घटियों को हटाकर उस महिमा से आपके पूरा परिपूर्णता से भर दिए हैं। மகிமையிலே நிறைவாக்குவார்னு மரணத்துக்கு அப்புறம் நிறைவாக்குவார்னு சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. महिमा में पूरा करेगा आपकी सारी इच्छा, ऐसा मतलब लोगों का सोच ऐसा है कि उनका समझ ऐसा है कि मृत्यु का बाद ही हमें जो है वो आशीष मिलेगा। நான்லாம் ஒரு காலத்துல நம்பிட்டு இருந்தேன், மரணம் தான் நம்மள பூரணமாக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். और मैं भी एक समय में ऐसा विश्वास करती थी कि मृत्यु ही पूरा करेगा। நம்ம நல்லா இருந்தோம்னா ஆண்டவர் நம்மள எடுத்துக்குவாரு, பரலோகத்துக்கு எடுத்துக்குவாரு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். अगर हम अच्छा रहेंगे तो परमेश्वर हमें स्वर्ग उठा ले लेंगे, ऐसा सोचती थी। இந்த உலகத்துல வாழ்ந்தா குறைவுள்ளவர்களாதான் நம்ம வாழுவோம், நிறைவு எப்ப வரும்னா மரணத்துக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு போதிக்கப்பட்டேன் ஒரு காலத்துல. और एक समय में ऐसा मुझे सिखाया गया है कि यहाँ पर जो है कमी घटी रहेगी, और जब पूरा परिपूर्णता कब आएगा बोलने से जब मरेंगे तभी पूरा होगा। அதனால மரண வீடுகளை சந்தோஷமா போவேன், சந்தோஷமா பாட்டு பாடுவோம் நாங்க. इसीलिए मृत्यु के घर पर जब जाएंगे तब अच्छा खुशी से मैं मगन के साथ जो है गीत को गाऊंगी। அவங்க அந்த மரித்தவர்களுடைய முகத்தை பார்த்து பார்த்து ஆசைப்படுவேன். और मृत्यु फेस को देखकर मैं भी बहुत चाहेगी। அப்புறம் இந்த உபதேசத்துக்கு வந்த பிறகுதான் மரணத்தை எதிரியா பார்க்க ஆரம்பித்தேன். और जब सच्चा उपदेश में जब मैंने आई तभी मृत्यु को नफरत करना शुरू करी। மரணம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை, ஜீவனை கொடுத்தார். मृत्यु को परमेश्वर ने हमें नहीं दिया बल्कि जीवन को दिया। வேதம் சொல்கிறது, நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். और वचन ऐसा कहता है कि मैं उन्हें जीवन देने के लिए आया हूँ और वह जीवन परिपूर्णता से देने के लिए आया हूँ। நாம் ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். जीवन के द्वारा उगल लेने के लिए आए हैं। குறைவு நம்மளே கிடையாது. और कमी हमारा नहीं है। ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே போகும், பலன் குறைஞ்சிக்கிட்டே போகும். சில பேர் சொல்லுவாங்க, வயசாயிருச்சு, வயசாக ஒண்ணா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது உலகத்துல சொல்லப்படுற அந்த கூற்று. और हर दिन जो है बलहीनता होते रहेगा, क्योंकि संसार में ऐसा कहेंगे कि उम्र होते होते हमारा बल जो है कमती होता जाएगा। वो ये जो विचार है ना, वो स्वर्ग, वो जो संसार के लोग बोलते हैं।
உலகத்துலதான் சொல்லுவாங்க 40 வயசான பலவீனமாயிரும், கால்சியம் டெஃபிஷியன்சி வரும், கண்ணுல பிரச்சனை வரும். இதெல்லாம் உலக கூற்று. और इस दुनिया में लोग ऐसा बोलेंगे कि 40 उम्र हो गया तो तुझे जो है बल कमती हो जाएगा और तेरा आंख आके शार्प नहीं दिखेगा और विटामिन डेफिशिएंसी आएगा। ये सब जो है इस दुनिया की बातें हैं। நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் எனக்கு நமக்கு குறைவை தான் கொடுக்கும். अगर हम अपने खाने पीने में ज्यादा ध्यान देंगे तो भी हमें जो है दुर्बलता आएगी। நம்ம என்ன சாப்பிட்டாலும் அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார் என்ற அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவோட சாப்பிடணும். हम चाहे कुछ भी खाए और ये वचन को बोलते हुए खाना चाहिए कि मेरे भोजन को मेरे पानी को परमेश्वर आशीष करे हैं, ऐसा वचन बोलते हुए हम खाना है। வேதம் சொல்லுகிறது அவருக்குள் நாம் அசைகிறோம், பிழைக்கிறோம், வாழ்கிறோம், இருக்கிறோம். वचन कहता है कि हम मसीह में ही उनमें ही जो है हम हिलते फिरते हैं, चलते फिरते हैं। தமது மகிமை நிறைந்த செல்வம், ஆண்டவர்கிட்ட மகிமை நிறைந்த செல்வம் இருக்கிறது. और परमेश्वर के पास महिमा का संपत्ति है। உங்கள்கிட்ட எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள மகிமை நிறைந்த இயேசு இருக்கிறார். अगर आपके पास कुछ भी नहीं हो सकता, लेकिन आप में महिमा से परिपूर्ण हुआ वाला यीशु मसीह आप में है। உங்களை சுத்தி உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள திரியேக குடும்பம் இருக்கிறது. आपको मदद करने के लिए आपके चारों तरफ कोई नहीं होंगे, लेकिन आपको मदद करने के लिए त्रिएक परिवार आप में है। உங்களை கேர் எடுத்து 4 வார்த்தை பேசுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம், ஆனா நிமிஷந்தோறும் விசாரிக்கிற ஒரு குடும்பம் உங்களுக்குள்ள இருக்கிறது. आपको केयर करने के लिए कोई भी नहीं रहेंगे, आपसे बातें करने के लिए, आपका हाल चाल पूछने, लेकिन आपका हाल चाल पूछने के लिए त्रिएक परिवार आपके भीतर है। வேலையும் செஞ்சிருப்பீங்க, சமையல் செஞ்சிருப்பீங்க, எல்லாமே செஞ்சிருப்பீங்க, எல்லா உதவிகளையும் செஞ்சிருப்பீங்க. செஞ்சு முடிச்ச உடனே உங்களை கேட்கறதுக்கு ஒரு ஆம இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இருந்து ஒரு சத்தம், திரியேக குடும்பம் உங்களுக்குள்ள இருக்குது, அந்த குடும்பத்துல இருந்து ஒரு சத்தம் வருகிறது, வெல் டன், வெரி குட், நைஸ் அப்படின்னு சொல்ற சத்தம் உங்களுக்குள்ள இருந்து எழும்புறத நீங்க கேட்கணும். आप चाहे घर में सारे काम करे होंगे, सबके लिए भोजन वस्तु बना दिए होंगे, लेकिन आपका बारे में पूछने के लिए कोई भी नहीं रहेंगे, लेकिन आपके भीतर जो त्रिएक परिवार है ना, आपको इतना तारीफ करेंगे कि वेल डन, तूने अच्छा काम किया है। அதான் உள்ள இருந்து உங்களுக்குள்ள பரலோகம் சொல்லுது, நீ நல்லா செஞ்ச. உங்களை எப்பவும் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற பரலோகம் உங்களுக்குள்ள இருக்குது. और आपके भीतर से स्वर्ग आपके भीतर से कहते हैं कि आपको अप्रिशिएट करने के लिए, अच्छा काम तूने किया करके आपको बोलने के लिए आपके भीतर स्वर्ग है। வேதம் சொல்லுகிறது, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है, तो जो भी काम करेगा वो मनुष्य के लिए मत करो, बल्कि परमेश्वर के लिए परिपूर्ण मन के साथ करो। எதை செய்தாலும், चाहे कुछ भी करे, அந்த நீங்க செய்யறத மனிதன் பார்க்காம இருக்கலாம். आप जो कार्य करते हैं वो चाहे मनुष्य नहीं देखते होंगे। தாவீதுட்ட இருந்த ஒரு சின்ன மந்தை, கொஞ்சம் ஆடுகள், ஆனா அவன் மனப்பூர்வமா செஞ்சான். और दाऊद के पास देखिए, छोटा सा एक थोड़ा सा ही भेड़ बकरियां था, थोड़ा सा जगह था, उसी में वो एकदम तृप्त से था। அவனால எப்படி மனப்பூர்வமா செய்ய முடிஞ்சிச்சு? और उसे कैसा तृप्ति के साथ वो काम कर नहीं सका? அவனுக்குள்ள இருக்கிற ஆண்டவர், அவனோடு இருக்கிற ஆண்டவர் அவன் நினைச்சா அவனால செய்ய முடிஞ்சிச்சு. और उसके भीतर जो परमेश्वर है उसको याद किया, इस वजह से जो है वो कर पाया। அவனோடு இருக்கிற ஆண்டவரோடு அவன் ஆராதிச்சுக்கிட்டே இந்த வேலையை செஞ்சான். परमेश्वर जो उसके संग रहते हैं उनको आराधना करते हुए वो काम को किया। ஆண்டவரை நினைக்கிறதுனால அவனுடைய தனிமை அவனை பாதிக்கவில்லை. वो परमेश्वर को हर समय याद करता था, इसीलिए वो अकेलापन को महसूस नहीं किया।
வனாந்திரமாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் அவன் தனிமையை உணர முடியவில்லை. वो एकदम डेजर्ट सूखा भूमि होने से भी, जंगल होने से भी वो अकेलापन को महसूस नहीं किया। ராம், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். और दाऊद ऐसा कहता है कि मेरी माँ और मेरा पिता मुझे छोड़ देने से भी मेरा परमेश्वर मेरे संग रहेगा। அதனால தகப்பன் மறந்து போனாலும் ஆண்டவர் அவனை மறக்கவே இல்லை. इसीलिए उसकी खुद का पिता भूल जाने से भी परमेश्वर उन्हें नहीं भूला। சாமுவேல் அந்த இடத்துல அவன் அபிஷேகம் பண்ண வரும் பொழுது அவன் அங்க வேதம் சொல்லுகிறது அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. और वहां पर शामुवेल देखिए वहां पर अभिषेक करने के लिए था, तो वहां पर सब इंतजार करते थे। உலகமே சவுல் எல்லாரும் சாமுவேலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவனுடைய வருகையை ஆசைப்படும் பொழுது இங்கே தேவனுடைய மனுஷன் தேவனால் அனுப்பப்பட்ட அந்த சாமுவேலுக்காக, தாவீதுக்காக, அவருடைய பிள்ளை தாவீதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். और यहाँ पर देखिए सामुवेल जो परमेश्वर का दास था, उनके लिए पूरा लोग इंतजार करते थे, लेकिन यहाँ पर परमेश्वर के द्वारा भेजा वाला दावीद के लिए सामुवेल इंतजार करता था। உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பதற்காக பரலோகம் சரியான நேரத்துல உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்குது. और आपको भलाई कार्य को देने के लिए, भलाई चीजों को देने के लिए पर स्वर्ग जो है आपके लिए इंतजार करते हैं। குறைவையே அசை போட்டுட்டே இருக்காதீங்க. और आपकी कमियों को ही मत बोलिए। ஏற்கனவே நடந்த காரியத்தை மறுபடியும் கொண்டு வந்து ரீகால் பண்ணி அதையே பேசி அதையே அசை போட்டுட்டு இருக்காதீங்க. और जो बीते हुए दिन में हुआ वाला कार्यों को दोबारा सब बुलाते हुए उसी के बारे में बातें मत करिए। உங்களுக்குள்ள நிறைவான குடும்பம், திரியேக குடும்பம் இருக்கிறது, அதுக்குள்ளார செல்லுங்க. और आप में जो है परिपूर्ण परिवार है, स्वर्गीय त्रिएक परिवार है, उनके भीतर आप जाइए। இந்த குடும்பம் ஒரு இன்ப கடல். और ये जो परिवार है ना, वो खुशी का समुंदर है। இன்னைக்கு உலகத்துல ஒரு தெய்வமா, 3 தெய்வமா? நேத்து கூட ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, 3 கடவுளா, ஒரு கடவுளா? இதெல்லாம் ஒரே குழப்பம் நிறைய பேருக்கு. और ये दुनिया में देखिए बहुत सारे लोग कंफ्यूजन में रहते हैं कि एक परमेश्वर है कि 3 परमेश्वर है। कल के दिन में भी कोई आके ऐसा इसके बारे में बात करते थे कि एक परमेश्वर है कि 3 परमेश्वर है। நேத்து அவருக்கு நாங்க மெசேஜ் அனுப்பிச்சோம், 3 நபர் ஒரே தெய்வம், உறவிலே அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்னு அனுப்பிச்சேன். तो कल के दिन में मैंने मैसेज ऐसा करी कि 3 लोग है, 3 जन है, परंतु एक ही परमेश्वर है। தேவன் தனி நபராக இல்லை, அவர் குடும்பமாக இருக்கிறார். परमेश्वर जो है सिंगल व्यक्ति नहीं है, परिवार के साथ रहते हैं। அவர்கள் அன்பாகவே இருக்கிறார்கள். उन तीनों में जो है प्रेम से रहते हैं। ஒரு தனி நபர்னா யார் அன்பு செலுத்த முடியும்? अगर एक अकेला व्यक्ति होने से वो कैसे दूसरों को प्रेम कर सकता है? ஒரு வீட்டுல ஒரே ஒரு ஆள் மாத்திரம் இருக்காங்க. இன்னைக்கு குடும்பத்துல ஒரே பிரச்சனை இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேர் தனியா உட்காந்துக்குவாங்க. தனியா இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்காந்துருப்பாங்க. அந்த தனி நபர் யாரை அப்ரிஷியேட் பண்ண முடியும்? तो ये आजकल के दिनों में परिवार में बहुत सारा समस्या होने के वजह से कुछ लोग ऐसा करते हैं कि अकेला रहने से कुछ प्रॉब्लम नहीं होगा बोल के अकेला आके रहते हैं। वो अकेला रहने वाला व्यक्ति किसको अप्रिशिएट कर पाएगा और किससे प्रेम कर सकता है? இன்பம்ங்கிறதே கொடுக்கறதுலதான் இன்பமே வருது. அவங்க யாருக்கு என்ன சமைச்சு கொடுப்பாங்க? तो खुशी बोलने से देते वक्त ही हमें खुशी आता है, वो किसे भोजन बना के देगा? அப்பயும் அவங்க சமைச்சிட்டு வெளியில யாராவது இருக்காங்களான்னு பார்க்கதான் போறாங்க. तब भी जो है भोजन बनाने के बाद बाहर आके कोई है क्या देखेंगे। தனிமை சந்தோஷம் கிடையாது, குடும்பம் தான் சந்தோஷம். अकेला जो रहना खुशी नहीं है, परिवार के संग रहना ही खुशी है.
இன்னைக்கு பிசாசு நமக்கு நிறைய வெறுப்பு, நிறைய வெறுமைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து கொடுத்து தனிமையை விரும்ப வைக்கிறான். आजकल अभी देखिए शैतान हमें इतना तकलीफ में देता है कि विरोध इतना बढ़ाता है कि अकेला रहने के लिए हमें उकसाता है। ஆண்டவரே தனிமையா இல்ல, परमेश्वर खुद अकेला नहीं रहते, அவர் குடும்பமாக இருக்கிறார். वो परिवार के साथ रहते हैं। பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இது புரியவே இல்ல. पुराने नियम के पवित्र लोगों को ये बात समझ में नहीं आया। அந்த திரியேக குடும்பம் கலாச்சாரங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. एक परिवार और उनकी कलाचार क्या है उन्हें थोड़ा भी नहीं जानते। அந்த தீர்க்க தரிசன ஆவியில நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான்னு சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்தாலுமே எந்த அளவு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. कुछ भविष्य वचन भविष्यद्वक्ता के द्वारा कुछ भविष्यवाणी वचन तो मिले पाए हैं कि एक हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, हमारे लिए भेजा गया। ये भविष्यवाणी वचन तो पाए हैं लेकिन उसका मतलब क्या है वो नहीं समझे। இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்த இந்த உலகத்திற்கு வரும்போதுதான் தெரிந்தது நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. यीशु मसीह जब परमेश्वर को प्रकट करने के लिए इस संसार में जब आए तभी मालूम चला कि उनके लिए एक परिवार है। அவர்தான் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஒரு பிதா இருக்கிறாருன்னு சொன்னாரு. और वही यीशु मसीह है, वह मुझ में है करके बोले हैं। என்ன பலப்படுத்துறதுக்கு பரிசுத்தாவியானவர் இருக்கிறார்ன்றதை வெளிப்படுத்தினதே இயேசு கிறிஸ்து தான். मुझे बल देने के लिए पवित्र आत्मा मुझ में है, इस बात को बताए वाले यीशु मसीह है। நீ அனாதை கிடையாது, உனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னதே இயேசு கிறிஸ்து தான். और तू अनाथ नहीं है, आपके लिए एक परिवार है, इस बात को बताए वाले भी यीशु मसीह है। நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை அனாதைகளாக விடேன், உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருக்கிறேன்னு அதை வெளிப்படுத்தினதே இயேசு கிறிஸ்து. और मैं तुझे अनाथ नहीं छोड़ूंगा, ऐसी दुनिया में नहीं छोड़ दूंगा, दुनिया के अंत तक मैं तेरे संग सदैव रहूंगा, इस बात को बताए वाले भी यीशु मसीह है। இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வரும்போதே அவர் தனியா வரல, அவர் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். और यीशु मसीह अकेला इस संसार में नहीं आए और परमेश्वर और पवित्र आत्मा के संगति में ही इस संसार में थे। அதனாலதான் அவர் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். इसीलिए यीशु मसीह ने कहा कि मैं और पिता एक हूँ। என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒன்றாக இருந்தார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள். और जो मुझे देखे वह पिता को देखे हैं, ऐसा बोलने के अनुसार उन लोग दोनों जो है एक संग जुड़े थे। நீங்க அப்படிப்பட்ட திரியேக கலாச்சாரத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. आप ऐसा एक त्रिएक कलाचार में आप रहते हैं। மனிதன் குறைவை பேசுவான், मनुष्य जो है कमी कटियों को ही बोलेगा। நம்ம வெறும் மண்ணான மனுஷனா இருந்தா குறைவா மாத்திரம்தான் பார்க்க முடியும். अगर हम मट्टी से बने हुए मनुष्य होने से केवल अपने कमियों को ही देखेंगे। திரியேக கலாச்சாரத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, திரியேக தேவனை நீங்கள் தியானிக்கும் பொழுது, எந்த குறைவுமே இல்லாதவரை நாம் தியானிக்கும் பொழுது 1000 குறைகள் இருந்தாலும் அதிலே நிறைவை நாம் பார்ப்போம். और त्रिएक परिवार को जब हम ध्यान करेंगे और त्रिएक परिवार की कलाचार को जब हम ध्यान करेंगे तो 1000 कमियां होने से भी उसमें भी हम परिपूर्णता को ही देखेंगे। நிறைவான ஆண்டவருக்குள்ளே நாம் நுழைந்து கொள்வோம். और परिपूर्ण परमेश्वर के भीतर हम घुस जाएंगे। நம்ம அங்கதான் இருக்கிறோம், ஆனா நம்முடைய சிந்தனை இன்னும் நுழையல. हम उसी में अभी भी रहते हैं लेकिन हमारा सोच विचार अभी तक उसमें घुसा नहीं। குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனை இன்னும் நம்முடைய மனதிலே நாம் நிரப்பிக் கொள்ளவில்லை. और कमी कटियों को पूरा करने वाले परिपूर्ण परमेश्वर को अभी तक हम समझे नहीं। குறைவை பார்க்கும் பொழுது நமக்கு பயம்தான் வருதே ஒழிய ஆண்டவருடைய அற்புதங்கள் நமக்கு ஞாபகம் வரவில்லை. और कमियों को जब हम देखते हैं तब हमारे अंदर भय उत्पन्न होता है, लेकिन परिपूर्ण परमेश्वर की अनेक आश्चर्य कर्मों को हम याद नहीं करते। அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
इसीलिए वचन कहता है कि आपके मन परिवर्तन होने के लिए आप परिवर्तन में आना है। சில பேர் ஏன் குறையே பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க மனசு இன்னும் பரிபூர்ணமாகல. क्यों अभी तक लोग कमियों को बोलते हैं बोलने से अभी तक उनका हृदय जो है मन परिवर्तन नहीं हुआ அவங்க மனசுக்கு பரிபூர்ணம்னா என்னன்னே தெரியல. और उनका हृदय के लिए परिपूर्णता क्या होता है नहीं समझते। வெறும் குறைவை பார்த்து பார்த்து வெறும் சண்டைய பார்த்து பார்த்து விரக்தி அடைந்திருக்கு அவங்க மனசு. सिर्फ उनको जो उनकी लाइफ में जो है कमियों को देखते हुए और व्यर्थ बातों को देखते हुए उनका दिल जो है बहुत दुख में हो गया। கொஞ்சம் கூட அன்பை டேஸ்ட் பண்ணாதவங்களுக்கு எப்படி அவங்க நமக்கு அன்பை கொடுக்க முடியும்? और थोड़ा भी प्रेम को चक्कर नहीं देखे वाले कैसे दूसरों को प्रेम कर पाएंगे? கொஞ்சம் கூட பாசமே ருசிக்காதவங்களுக்கு எப்படி பாசத்தை காமிக்க முடியும்? और थोड़ा भी प्यार को चक्कर नहीं देखे वाले कैसे दूसरों को प्रेम कर सकेंगे? ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு உங்களுக்கு தேவன் தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். तो आपको और हमें जो है परमेश्वर ने अपने जीवन को दिए हैं அவருடைய ஆவி நமக்குள்ளே அளவில்லாமல் இருக்கிறது. और उनकी आत्मा को दिए हैं और उनकी आत्मा परिपूर्ण रीति से है அந்த அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. और उनमें जो है जीवन है அது பரிபூர்ணமாக இருக்கிறது. और वह जीवन जो है परिपूर्ण है। உங்களுக்குள்ளே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இருக்கிறது. आपके भीतर कोई भी मनुष्य को प्रकाश करने वाले प्रकाश है। உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளியினாலே இருளை போக்க உங்களால முடியும். और आपके भीतर जो प्रकाश है उसके द्वारा आप अंधकार पर जयवंत हो सकेंगे। எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால எந்த மனுஷனையும் மாற்ற முடியும் உங்களால. और कोई भी मनुष्य को प्रकाश देने के लिए वैसा प्रकाश आप में रहता है, इसीलिए आप कोई भी मनुष्य को जो है परिवर्तन कर सकेंगे। கொஞ்சம் கூட மாறாத சில மனிதர்களை நீங்க பார்க்கும் பொழுது ஏசப்பாவோட பார்வையில அவங்கள பாருங்க. थोड़ा भी चेंजेस नहीं होता वाला मनुष्यों को देखेंगे तो आप यीशु मसीह कैसा होने देगा वैसा देखिए। இந்த லேகியோன் பிசாசு பிடித்த அந்த மனிதன் இந்த கல்லறையில அவன் இருந்தான். அவனை அடக்க ஒருத்தராலையும் முடியல. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ஜீவனை, அவனுக்குள்ள இருக்கிற ஒளிமயமான அந்த ஃபியூச்சர், அந்த எதிர்காலத்தை இயேசு கிறிஸ்து பார்த்தார். और लेगियन जो कब्रिस्तान में पड़ा था वो शैतान के द्वारा पीड़ित हुआ था, उसको देखकर यीशु मसीह उसके भीतर जो फ्यूचर है उसका भविष्य को देखता है और उसमें जो जीवन है उसे यीशु मसीह देखते हैं। எல்லாத்தையும் நாசமாக்கின அந்த மனுஷனை புத்தி தெளிந்தவனாக இயேசு கிறிஸ்து மாற்றினார். और इतना नाश हुआ वाला व्यक्ति को उसका दिमाग परिवर्तन होने के लिए यीशु मसीह ने कहा। தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த மனுஷனை மற்றவருடைய காயங்களை ஆற்றுகிற மனுஷனாக இயேசு கிறிஸ்து மாற்றினார். और वो खुद अपने शरीर को घायल करता वाला व्यक्ति को दूसरों को घायल को चंगा करने के अनुसार उसे परिवर्तन किया। உங்களை ஆண்டவர் எதற்கு அழைத்திருக்கிறார்? परमेश्वर आपको किस लिए बुलाए हैं? எதற்காக அந்த திரியேக கலாச்சாரத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம்? इस वजह से स्त्रीय कलाचार में हम आए हैं। தனிமையை உணர்ந்து கொண்டே இருந்து நம்மளை குத்திக்கிட்டே இருக்கிறதுக்காக அந்த கலாச்சாரத்துக்குள்ள ஆண்டு நம்மளை அழைத்திருக்கிறாரு. हम अपने कमियों को ही देखते हुए उसी पर अकेलापन को महसूस करते हुए रहने के लिए क्या इस कलाचार परिवार में परमेश्वर हमें लाया? குடும்பமாக வாழுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். परिवार के साथ एक साथ रहने के लिए बुलाए हैं। குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை மாற்றுவதற்காக நாம் கிறிஸ்துக்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். और परिवार में जो कमी कटी है उसको बदलने के लिए परमेश्वर ने हमें बुलाए हैं। நீ வாழ்ற குடும்பத்துல நீங்க தான் கிறிஸ்து. आप जो परिवार में रहते हैं वो परिवार के लिए आप ही मसीह है।
உங்களுக்குள் உங்களுக்குள்ளே வாழுகிற கிறிஸ்துவினாலே உங்கள் குடும்பத்தை சீர்படுத்த முடியும். आप में जो मसीह जीवित रहते हैं, उनके द्वारा आप परिवार को आप परिवर्तन कर सकते हैं। ஏதோ பெரிய ஊழியக்காரவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாதான் இந்த வீடு உருப்படும் அப்படிலாம் பேசக்கூடாது. या कोई बड़ा एक पास्टर आने से ही मेरा घर पर प्रवेश करने से ही मेरा परिवार बदलेगा, ऐसा मत बोलिए। உங்களை நீங்க கிறிஸ்துவா உணருங்க. आप में आपको मसीह के अनुसार आप समझिए। உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து, உங்களுக்குள்ள இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக குடும்பத்துக்குள்ள வாழ கத்துக்கோங்க. आप में जो मसीह रहते हैं, पिता पुत्र और पवित्र आत्मा का जो परिवार, वो परिवार को आप महसूस करिए, उनमें आप जीना सीखिए। நிறைவானதை நீங்கள் நினைக்கும் பொழுது குறைவை ஒழிய பண்ண முடியும். आप परिपूर्णता को जब आप ध्यान देंगे तो कमियों को दूर कर पाएंगे। இன்னும் மண்ணையே யோசிச்சுட்டு இருந்தா மகிமையை நம்ம பார்க்கவே முடியாது. अभी भी हम मट्टी को ही देखेंगे तो हम महिमा को नहीं देख पाएंगे। மண்ணை பார்க்கும் பொழுதுதான் குறைவுதான் நமக்கு ஞாபகம் வரும். और मिट्टी को जब देखेंगे तब हम कमियों ही हमारा नजर में आएगा। நமக்குள்ளே இருக்கிற பரலோகத்தை பார்க்கும் பொழுதுதான் மகிமையை பார்க்க முடியும். और हमारे अंदर जो परिवार है उसको देखेंगे तभी हम महिमा को देख पाएंगे। அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும். और उनकी महिमा का ऐश्वर्यता आपकी कमियों को दूर करेगा। குறைவோடு இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. कमियों के साथ रहना परमेश्वर की इच्छा नहीं है। குறைவு நிறைவாக்கப்படுவது தேவனுடைய மகிமை. और कमी भी परिपूर्ण होकर बनना वो परमेश्वर का इच्छा है। உங்க வீட்டுல இருக்கிற எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவனுடைய மகிமை மாற்றும். और आपके परिवार में जितना भी मिसअंडरस्टैंडिंग्स है उसको परमेश्वर बदल देंगे। சமாதான குறைவு மாறும். और जो शांति की कमी है वह भी बदल जाएगी। பல வருடங்களாக இருக்கிறதான அந்த பகை உணர்வு உங்க குடும்பத்தை விட்டு பிடுங்கப்படும். और कई सालों से जो कड़वापन का अनुभव है वो निकाल दिए जाएंगे। பகை திரியேக கலாச்சாரத்துல இல்லை. और कड़वापन त्रिएक परिवार में नहीं है। பகை சிலுவையிலே கொல்லப்பட்டது. और ये जो कड़वापन है वो क्रूस में उसका अंत हो गया। அதனால பகைய நீங்க ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா திரியேக கலாச்சாரத்திலே உங்களை மூழ்கடிக்க வேண்டும். अगर उसको आप खत्म करना चाहते हैं तो उस कड़वापन को आप अपने आप को त्रिएक परिवार में के भीतर जाना है। அவருடைய பேரின்ப நதியிலே நீங்கள் மூழ்க வேண்டும். और उनकी खुशी की नदियों पर, प्रेम की नदियों पर आपको खुद अपने आप को डुबाना है। அதிலே ஈடில்லாத சந்தோஷம் இருக்கிறது. और उसमें अपरंपार खुशी है। உங்கள்கிட்ட இருக்கிற சந்தோஷம் அதுதான் பரலோக சந்தோஷம். आपके भीतर जो खुशी है वही जो है स्वर्गीय खुशी। இன்னும் நம்ம எதுலயாவது ஒண்ணுல குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம திரியேக கலாச்சாரத்துக்குள்ள நம்ம வரலன்னு அர்த்தம். अभी भी अपने जीवन में हम कमियों को ही बोलते हैं तो अभी तक हम त्रिएक परिवार की कलाचार में नहीं आए हैं। நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா குறைவுகளையும் மகிமை நிறைந்த செல்வத்தினால எல்லாத்தையும் நிறைவாக்குவார். हमारी सारी कमियों को यीशु मसीह महिमा में ही उनका ऐश्वर्यता के द्वारा सारी हमारी जरूरतों को पूरा करेगा। இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவாகிறது. और यीशु मसीह के द्वारा उस धन को हम प्राप्त करते हैं। இயேசு கிறிஸ்துட்ட குறைவு கிடையாது, பரிபூர்ண மாத்திரம்தான் இருக்கு. और यीशु मसीह में कोई भी कमी घटी नहीं है, उनके पास केवल परिपूर्णता है। எந்த குறைவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பரிபூரணத்தை மாத்திரம் பாருங்க. चाहे कोई भी कमी घटी हो जाए लेकिन मसीह में जो परिपूर्ण है उसको खाली आप देखिए। உங்களுடைய பண பிரச்சனைக்கு ஆண்டவருடைய அற்புதத்தை எதிர்பாருங்க. आपकी जो फिनेंशियल नीड्स है ना, उसके लिए आप मसीह को देखिए। உங்களுடைய சமாதான குறைவு அப்படின்னு சொன்னா வேதத்துல எந்தெந்த இடத்துல அற்புதம் நடந்துச்சுங்கிறத பாருங்க.
अगर आपके जीवन में शांति की कमी है तो आप वचन उठाकर देखिए कहाँ-कहाँ अद्भुत कार्य हुआ है। சமாதான காரணர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சமாதான குறைவை மாற்றுவார். और शांति का राजा जो आपके अंदर जो कमी है उसको बदलेंगे। உங்களுக்குள்ள இருக்கிற சமாதான குறைவு மாறுனா உங்க குடும்பத்துக்கு சமாதானம் வந்துரும். और आपके अंदर जो शांति की कमी है वह दूर होगा तो आपके परिवार में जो है वो शांति आ जाएगी। எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நிறைவை அனுபவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் அ நைஸ் டே. और किसी भी बात को लेकर आप चिंता मत करिए। आपके भीतर जो है कमियों को दूर करने वाले, आपको परिपूर्ण करने वाले त्रिएक परिवार है, उनकी ओर आपके ध्यान को लगाइए। परमेश्वर आप सभी को आशीष करेंगे।